குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம 5th மேக்ஸ்ல நியூ லெசன் 4வது பாடம் பார்க்க போறோம். மெஷர்மெண்ட்ஸ், அளவைகள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அளவைகள் பாடத்துக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம இன்னைக்கு கிளாஸ்ல எந்த டேபிள் ஈஸி ட்ரிக் கத்துக்க போறோம் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். ஸோ இது வரைக்கும் நம்ம எந்த டேபிள்ஸ்லாம் பார்த்துருக்கோம்? 5, 6, 7, 8, 9, 10, 11 பார்க்கல, 12 பார்க்குறோம். சரியா? 10ம் 11ம் 10வது டேபிள் மாதிரியே தான். ஸோ இங்க வந்து 10 10 ஆட் பண்ணுவீங்க, அங்க 11 11 ஆட் பண்ணுவீங்க. ஸோ அதனால இன்னைக்கு வந்து புதுசா ஒரு 12வது வாய்ப்பாடு கத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் டேபிள் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். சரியா? 12th டேபிள் 12வது வாய்ப்பாடு. சரியா? சரி, இப்போ நான் என்ன பண்றேன்னா இதுக்கு ஃபர்ஸ்ட் 1 2 3 4 5 கிடையாது, 6. இங்க 1க்கு 1, 2க்கு 2, 3க்கு 3, 4க்கு 4. 5க்கு மட்டும் 6 போடுவீங்க. 6க்கு 7, 7னா 8, 8னா 9, 9க்கு 10, 10க்கு வரும்போது 12 அப்படின்னு சொல்லிட்டு போடுறீங்க. சரியா? 1 2 3 4, அதுக்கப்புறம் 5ல இருந்து ஒரு நம்பர் ஜாஸ்தி பண்றீங்க. 5னா 6, 6னா 7, 7னா 8, 9, 10. 10க்கு வரும்போது வந்து 5ல வரும்போது 1 ஜாஸ்தி பண்ணீங்க, 10க்கு வரும்போது டபுள் டிஜிட் ஜாஸ்தி பண்றீங்க, 12 அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? சரி, இப்போ இன்னும் டேபிள்ஸ் முடியல. 2 4 6 8 0. அகைன் 2 4 6 8 0. So 12th table, 12 ones are 12, 12 twos are 24, 12 threes are 36, 12 fours are 48, 12 fives are 60, 12 six are 72, 12 sevens are 84, 12 eights are 96, 12 nines are 108, 12 tens are 120. 120. 12 1 12, 12 2 24, 12 3 36, 12 4 48, 12 5 60, 12 6 72, 12 7 84, 12 8 96, 12 9 108, 12 10 120. ஸோ 1ல இருந்து 4 வரைக்கும் 1 2 3 4 5 வந்தோடனே 1 எக்ஸஸ் பண்றீங்க. 5 6 ஆகும், 6 7 ஆகும், 7 8 ஆகும், 8 9 ஆகும், 9 10 ஆகும். 10 வரும்போது 2 எக்ஸஸ் பண்றீங்க, 10 வந்து 12 ஆகும். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்றீங்க? ஈவன் நம்பர்ஸ் 2 4 6 8 0, 2 4 6 8 0, 12 10 வரைக்கும் கம்ப்ளீட் ஆயிடுச்சா? ஸோ 12 11ல இருந்து போறதுமே இதே இன்னும் ஈஸி தான். சேம் கான்செப்ட் தான். 12 11s are 12, 12s are 12, 13, 12 14, 12 15, 12 16, அதுவும் ஈஸி கான்செப்ட் தான். பட் அது வந்து நான் உங்களுக்கு அடுத்த கிளாஸ்ல சொல்லித்தரேன். சரிங்களா? இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம இந்த 12th டேபிளோடைய ஈஸி ட்ரிக் பார்த்துட்டோம் இல்லையா? ஸோ அதனால 12 10 வரைக்கும் நம்ம இன்னைக்கு பார்த்தாச்சு. இந்த டேபிள், இந்த கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்டா உங்களுக்கு? 12th டேபிள் இப்ப 12 10 வரைக்கும் ஈஸியா சொல்லுவீங்களா எல்லாரும்? சொல்ல முடியுமா? ஸோ நீங்க வந்து ஃபர்ஸ்ட் 12 1ல இருந்து 12 10 வரைக்கும் ஃபில் பண்ணிட்டு 1 2 3 4 6, 1 2 3 4 6 7 8 9 10 12. அடுத்தது 2 4 6 8 0, 2 4 6 8 0. ஸோ அதனால தான் கலர் டிஃபரன்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து இதை சேர்த்து படிக்கும்போது 12 24 36 48 60 72 84 96 108 120. ஸோ 12 12 ஆட் ஆயிருக்கு. பட் அதை நம்ம ஈஸியா எப்படி வந்து மைண்ட்ல வச்சுக்கிறோம். ஸோ நம்மளால சொல்றதுக்கு தெரியலனா கூட எழுதி வச்சு நம்ம ஈஸியா ஆன்சர் போட்டுடலாம். ஓகேவா? சரிங்களா? சரி, ஓகே. இன்னைக்கு நம்ம பார்க்க போற பாடம் வந்து மெஷர்மெண்ட்ஸ், அளவைகள். ஜென்ரலா மெஷர்மெண்ட்ஸ்னா என்ன? நம்ம வந்து ஒரு டெய்லர் கடைக்கு போவோம். டெய்லர் கடைக்கு போறோம். நம்ம ஸ்கேல், நம்ம கிளாஸ்லயே நம்ம பாக்ஸ்ல பாருங்க, எல்லார்கிட்டயுமே ஸ்கேல் இருக்கும். இருக்குமா? ஸ்கேல் இல்லாத யாருமே இருக்க மாட்டோம். அப்புறம் டெய்லர் ஷாப் போறோம். அங்க மெஷர்மெண்ட்ஸ் எடுப்பாங்க. என்ன மெஷர்மெண்ட்ஸ் எடுப்பாங்க? நம்மளுடைய ஷர்ட் ஆர் பேண்ட் அதுக்கெல்லாம். அதுக்கப்புறம் வெஜிடபிள் வாங்க போவோம். அங்க வந்து வெயிட் போடுவாங்க. என்ன பண்ணுவாங்க? வெஜிடபிள் ஷாப்ல வெயிட். இங்க வந்து மீட்டர் சென்டிமீட்டர்ல இருக்கும். இங்கேயும் மீட்டர் சென்டிமீட்டர்ல இருக்கும். இங்க கிராம் கிலோகிராம்ல இருக்கும். கரெக்டா?
அப்புறம் வந்து ஆயில் ஷாப் போறீங்க. ஆயில் ஷாப்ல போனா அங்க என்ன பண்ணுவீங்க? ஆயில் ஷாப் ஆர் மில்க் ஷாப் அங்கெல்லாம் என்ன மெஷர்மென்ட்ஸ் எடுப்பாங்க? லிட்டர்ஸ்ல எடுப்பாங்க. என்ன எடுப்பாங்க? லிட்டர்ஸ்ல எடுப்பாங்க. அளவுகள் வந்து லிட்டர்ஸ்ல குடுப்பாங்க. இல்லையா? சோ, இப்போ ஒரு இடத்துக்கு தகுந்தா மாதிரி, அதுக்கப்புறம் வந்து என்ன பண்றோம்? ஒரு கிரவுண்ட், ஒரு பிளே கிரவுண்ட் இப்படி இருக்கு. ஒரு ஸ்கொயர் ஷேப்ல இருக்கிற பிளே கிரவுண்ட் எடுக்கிறோம். சோ, இதனுடைய ஏரியா என்னன்னு கால்குலேட் பண்ணும்போது, பரப்பளவு, சுற்றளவு, பெரிமீட்டர்னா அவுட்டர் சர்க்கிள், அவுட்டர் ஏரியா. ஏரியா அப்படின்னா இன்னர் ஏரியா, பரப்பளவு. சுற்றளவு பெரிமீட்டர்னா சுற்றி வரக்கூடிய அளவு. சோ, இதெல்லாமே வந்து மெஷர்மென்ட்ஸ்ல ஒவ்வொரு இடத்திற்கு ஏற்றவாறு ஒரு இடத்துக்கு மாறுபட்டமாறு நமக்கு என்ன ஆகும்? இந்த மெஷரிங் ஸ்கேல்ஸ், அளவுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அலகுகள் வந்து மாறுபடும். அலகுகள் என்ன ஆகுது? சேஞ்சஸ் ஆகும். ஒரு இடத்திற்கு ஏற்றவாறு, அந்த பொருளுக்கு ஏற்றவாறு அந்த அலகுகள் வந்து மாறுபடும். நீங்க சர்க்கரை வாங்குறீங்க, சுகர போய் லிட்டர்ல வாங்க முடியுமா? முடியாது. கிராம்ஸ்லயோ, கிலோகிராம்ஸ்லயோ வாங்க முடியும். ஓகே. ஆ தண்ணி நம்ம இப்போ வாட்டர் கேன்ஸ் வாங்குறோம். 1 லிட்டர் கேன், 2 லிட்டர் கேன் அப்படின்னு சொல்றாங்க. அத போய் எனக்கு வந்து 4 கிலோ குடுங்க கேன்னு கேட்க முடியுமா? வாட்டர் வந்து 4 கிலோ குடுங்கன்னு கேட்க முடியுமா? ஸோ லிக்விட் ஐட்டம்ஸ், சாலிட் ஐட்டம்ஸ் அந்த மாதிரி வந்து இப்ப நீங்க மெஷர்மென்ட் போறீங்க. உங்களோட ட்ரெஸ் ஸ்டிச் பண்றதுக்கு மெஷர்மென்ட் எடுக்காங்க. என்னோட ட்ரெஸ் டிஸ்டன்ஸ வந்து என்னோட கையில இருந்து கால் வரைக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ்ல கால்குலேட் பண்ணுங்க அப்படி சொல்ல முடியுமா? முடியாது. மீட்டர் ஆர் சென்டிமீட்டர். சோ அப்படி ஒரு செயல்பாடுகளுக்கும் ஒரு அளவுகள், நிறுத்தங்கள், அலகு நிறுத்தங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. யூனிட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்னொன்னுத்துக்கும் ஒரு யூனிட்ஸ் இருக்கிறது. இப்ப ஏரியானா மீட்டர், சென்டிமீட்டர்ல சொல்லுவாங்க. இல்லையா? அந்த மாதிரி ஒரு இதுக்கும் ஒரு அலகுகள் இருக்கு. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் கோல்டு வாங்க போறீங்க. 8 கிராம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆர் 1 பவுண்ட்னு சொல்லுவாங்க. 16 கிராம்ஸ், 24 கிராம்ஸ், 22 கிராம்ஸ் அப்படி கிராம்ஸ சொல்லுவாங்க. இப்போ அத வந்து கன்வெர்ட் பண்ணுவாங்க. கிராம கிலோகிராமா மாத்து, மீட்டர சென்டிமீட்டரா மாத்து அப்படி சொல்லிட்டு. சோ அந்த கன்வர்ஷன் என்ன நடக்கும் அப்படிங்கிறது நான் இப்போ உங்களுக்கு என்னத்துல காட்ட போறேன்னா சிமுலேஷன்ல காட்ட போறேன். சோ நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில இந்த நீளங்கள், அகலங்கள், உயரங்கள் மற்றும் இது தொடர்பான அனைத்துமே நம்மளுடைய டே டு டே லைஃப்ல லிட்டர், கிலோகிராம், கிராம் எல்லாமே நம்மளுடைய டே டு டே லைஃப்ல நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். எதுவுமே வந்து நம்ம பார்க்காத விஷயம் இல்ல. இது நம்மளுடைய டே டு டே லைஃப்ல நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மேட்டர், ஒரு விஷயம். ஓகேவா? சரி. இப்ப கன்வர்ஷன்னா என்ன அப்படின்னு காட்டுறேன் பாருங்க. Unit conversion within given system of measurement. Explore conversion of 11,800 கிராம்ஸ் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இந்த 11,800 கிராம கிலோகிராமா மாத்தினா என்ன வரும்? 11.8. ஹவ்? 11,800 கிராம் இன்டு 1 கிலோவுக்கு 1000 கிராம் அப்படின்னு அர்த்தம். சோ அப்ப அத இந்த 11,800 1000ஆல வகுத்தீங்கன்னா 11.8 கிலோகிராம். அதே வந்து ஹெக்டா கிராமா மாத்துறீங்கன்னா என்னவா மாறும்? 118 ஹெக்டாகிராம். 1/100. இது வந்து 1/1000. கிலோகிராமா மாத்தணும்னா டிவைடட் பை 1000. ஹெக்டாகிராமா மாத்தணும்னா டிவைடட் பை 100. டெக்காகிராமா மாத்தணும்னா டிவைடட் பை 10. கிராமா மாத்தணும்னா டிவைடட் பை 1. டிகிகிராமா மாத்தணும்னா டிவைடட் பை 1 கிராம். 10 கிராம் டிவைடட் பை 1 கிராம். சோ இது மில்லிகிராம் உண்டு நமக்கு. மில்லிகிராமா மாத்தணும்னா 11,800 கிராம் into 1000 மில்லிகிராம் டிவைடட் பை 1 கிராம் அப்படின்னா உங்களுடைய 11,800 கிராம மில்லிகிராமா மாத்தும் போது கூட என்ன எவ்வளவு சைஃபர் போடுறீங்க? 3 சைஃபர்ஸ் போடுறீங்க. சோ வந்து நீங்க ஒரு விஷயத்த கிராம மில்லிகிராமாவோ, மில்லிகிராம கிராமாவோ அப்படி மாத்துறீங்கன்னா இப்போ வந்து மீட்டர்ஸ்ல மாத்தலாமா? சரி. 11,800 மீட்டரை நியூ ரேண்டம் நம்பர் கொடுக்குறேன். ஓகே. 2.8 மீட்டர்னு இருக்கு. சரியா? இப்ப வந்து 2.8 மீட்டரை கிலோமீட்டரா மாத்துறேன் அப்படின்னா 1 கிலோமீட்டர் டிவைடட் பை 1000 மீட்டர். ஓகேவா? ஃபார்முலா என்ன? மீட்டரை கிலோமீட்டரா மாத்தணும்னா 1 divided by 1000. The number in
by 1000 ஹெக்டோமீட்டரா மாத்தினா என்ன வரும், டெகாமீட்டரா மாத்தினா என்ன வரும், மீட்டரை மீட்டராகவே அப்படியே கன்வெர்ட் பண்ணா என்ன வரும். சோ நான் வேற ஒரு ரேண்டம் நம்பர் மாத்துறேன், 5.92 மீட்டர்ஸ். சோ மீட்டர்ல இருந்து கிலோமீட்டருக்கு, ஹெக்டாமீட்டருக்கு, டெகாமீட்டருக்கு, மீட்டருக்கு மாத்தினா என்ன சேஞ்சஸ் நடக்கும். ஃபீட் அடிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அடிகளை வந்து மைல்ஸ்ல மாத்துறோம். மைல்ஸ் அப்படிங்கிறது நம்ம எதை சொல்லுவோம், இங்க இருந்து உங்க ஸ்கூலுக்கு வந்து இன்னைக்கு எவ்வளவு மைல்பா நீ நடந்த அப்படின்னு கேட்பாங்க. நான் வந்து 4 மைல் நடந்தேன், 3 மைல் நடந்தேன் அப்படின்னு. சோ அது அவங்க வந்து அடிகள் ஃபீட்ஸ்ல கொடுத்திருக்காங்க. ஃபீட்ஸ்ல கொடுத்தா there are 5280 feet in 1 mile. 1 மைல்ல 5280 அடிகள் உள்ளன. அப்போ அந்த 17.7 ஃபீட் அப்படிங்கிறது 1 மைல் டிவைடட் பை இந்த ஃபீட்டோட கவுண்ட போட்டீங்கன்னா 0.003 மைல்ஸ் தான் 17.7 ஃபீட் அப்படிங்கிறது. அதே வந்து யார்ட்ல மாத்துறீங்க, 3 feet is equal to 1 yard. யார்ட் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு எங்க சொன்னா உங்களுடைய டே டு டே லைஃப்ல புரியும்னா, சாரீஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, 6 yards, 7 yards, 9 yards, 10 yards, அந்த முழங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. யார்ட்ஸ் அப்படிங்கறத வந்து முழங்கள். 6 மீட்டர் சாரி, 8 மீட்டர் சாரி சொல்றாங்க இல்லையா, அந்த யார்ட்ஸ் கால்குலேஷன் வந்து அந்த சாரீஸ்ல வந்து உங்களுக்கு வரும். ஓகேவா, 6 yard சாரி அப்படின்னு சொல்லிட்டு. சோ அப்ப 3 feet அப்படிங்கிறது வந்து 1 yard. 1 foot அத வந்து ஒரு அடிக்கு அடியே தான் சமம் சொல்றாங்க. சோ இன்ச்சஸ், there are 12 inches in 1 foot. இன்ச்சஸ் வந்து ஒரு இதுல எவ்வளவு இருக்கும், 12 inches இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ அப்ப நம்ம இங்க எதெல்லாம் பார்த்தோம், மீட்டர்ஸ் பார்த்தோம், கிராம் பார்த்தோம், ஃபீட் பார்த்தோம், இப்போ லிட்டர்ஸ் பார்க்கிறோம். சரியா, சரி. இப்போ 2.9 லிட்டர்னு இருக்கு. லிட்டரை கிலோ லிட்டரா கன்வெர்ட் பண்ணா 1 kiloliter divided by 1000 liter, 2.292 liter into 1 by 1000. இது 1 by 100. அடுத்தது 1 by 10. அடுத்தது 1. So இது வந்து இந்த அடுத்ததுல இருந்து என்ன ஆகும், டெசிலிட்டர்ஸ், சென்டிலிட்டர்ஸ், மில்லிலிட்டர்ஸ்ங்கிறது இன்டூ ஆயிடும். இது வந்து டிவைட், இது வந்து இன்டூ 10, 100, 1000. கிலோ லிட்டர் வந்து டிவைடட் பை 1000, 100, 10, இப்படி ரிவர்ஸ் ஆர்டர்ல. இங்க லிட்டர்னு மாறினதுக்கு அப்புறம் அடுத்தது வந்து மல்டிபிளிகேஷன். லிட்டருக்கு முன்னாடி டிவிஷன், லிட்டருக்கு அப்புறம் மல்டிபிளிகேஷன், சென்டர்ல லிட்டர். சோ லிட்டர்ஸ கிலோ லிட்டராவும் ஹெக்டா லிட்டராவும் கன்வெர்ட் பண்ணீங்க அப்படின்னா என்ன நடக்கும் அப்படிங்கிறது இப்ப நம்ம பார்த்தோம். சோ இதுல என்னென்ன கன்வர்ஷன் பார்த்தோம், மீட்டர்ஸ் டு சென்டிமீட்டர்ஸ் அந்த கால்குலேஷன் பார்த்தோம், கிராம்ஸ் டு கிலோகிராம்ஸ் பார்த்தோம், லிட்டர்ஸ் பார்த்தோம், ஃபீட்ஸ் பார்த்தோம், ஹவர்ஸ் பார்க்கலாம். ஹவர்ஸ் வந்து 2.9 ஹவர்ஸ்னா 1 hour அப்படின்னா ஒரு மணி நேரத்துல உங்களுக்கு எவ்வளவு நிமிஷம் இருக்கு, 60 நிமிஷம் இருக்கு. சோ 174 மினிட்னா 60 நிமிஷம் டிவைடட் பை 1 hour போட்டீங்கன்னா 174 மினிட்ஸ், 2.9 hours, 9 hours அப்படிங்கிறது வந்து 174 நிமிடங்கள் அப்படிங்கிறது கால்குலேட். நிமிஷம் ஒரு மணி நேரம் அப்படிங்கிறது தெரியும். அப்ப 174 நிமிஷங்கிறது எவ்வளவு மணி நேரம், 2.9. சோ அதே வந்து செகண்ட்ல சொன்னா வந்து என்ன வரும் அப்படிங்கிறது இங்க பார்க்க போறோம். 1600 செகண்ட் தான் ஒரு மணி நேரத்துக்கு உள்ளது. சோ அப்ப வந்து 2.9 ஹார்ங்கிறது எவ்வளவு செகண்ட்ஸ், 10,440 செகண்ட்ஸ். ஓகேவா. சோ இப்ப இந்த கன்வர்ஷன் என்ன அப்படிங்கிறது புரிஞ்சுதா, இந்த கன்வர்ஷன் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். சரிங்களா. சோ இது ஒரு குட்டி எக்ஸாம்பிள். இதெல்லாம் வந்து உங்களுக்கு வேர்ட் ப்ராப்ளம்ல கேட்பாங்க. Sam spends 60 minutes working on his science project. If he started 8:35 p.m., what time did he finish? அதாவது சாம் வந்து 60 நிமிஷம் அவருடைய சயின்ஸ் ப்ராஜெக்ட்டுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்றாரு. அதுல அவர் வந்து 8:35க்கு ஸ்டார்ட் பண்றாரு. 60 நிமிஷம்ங்கிறது எவ்வளவு, 60 நிமிடங்கள்ங்கிறது ஒரு மணி நேரம். அப்போ 9:35க்கு அவர் முடிப்பாரு இல்லையா, 8:35ல இருந்து 9:35க்கு அவர் முடிப்பாரு. சோ 9:35 அப்படிங்கிறது வந்து எங்க வரும், இங்க வருமா. சோ அது அனிமேட் ஆகுது பாருங்க. 9:35க்கு அவர் ப்ராஜெக்ட முடிப்பாரு. அப்ப அந்த +60ங்கிறது எப்படி வந்தது, இங்க நம்ம எப்படி இத +60 தான் எடுத்தோம்,
8, 9, 10, 11ன்னு 4 மணி அத்தியாயங்களை வந்து பிரிச்சு கொடுத்திருக்காங்க. சோ அப்ப இது வந்து 30, 35, 40, 45, 50, 55, 60 அஞ்சஞ்சா வந்து பிரிச்சிருக்காங்க, ஸ்ப்ளிட் பண்ணிருக்காங்க. அப்ப இப்போ 9, 5, 9, 10, 9, 20, 9, 25, 9, 30, 9, 35 ஸ்ப்ளிட் பண்ணி வந்திருக்கா. ஒவ்வொன்னையும் வந்து 4 அத்தியாயமா டைமை ஸ்ப்ளிட் பண்ணி உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. ஓகேவா? சோ இப்போ இதை அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? இப்ப நம்ம என்ன பண்ணலாம்? எக்ஸசைஸ் ப்ராப்ளம் பார்க்கலாமா? எக்ஸசைஸ்ல என்ன குடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த அலகுகளின் வந்து கூட்டல், கழித்தல், பெருக்கல், வகுத்தல் இது 4மே ஒரே ஒரு எக்ஸசைஸ் தான் குடுத்திருக்காங்க. 4ம் கலந்த கலவை ஒரு எக்ஸசைஸ்ல இருக்கு. அததான் நீங்க வந்து 4.1 எக்ஸசைஸ்ல மெஷர்மென்ட்ஸ்ல பார்க்க போறீங்க. சோ இங்க நான் வந்து சென்டிமீட்டர மீட்டரா மாத்துறது, மீட்டர மில்லிமீட்டரா மாத்துறது இது எல்லாமே இப்போ உங்களுக்கு நான் வந்து சொல்லிக் கொடுத்த விஷயம். கிலோமீட்டர், ஹெக்டாமீட்டர், டெக்காமீட்டர், மீட்டர், டெசிமீட்டர், சென்டிமீட்டர், மில்லிமீட்டர் இததான் கன்வர்ஷன் ஆஃப் யூனிட்ஸ். எந்த இது எத்தனை கன்வர்ஷன் இருக்கு அப்படிங்கிறது இங்க காமிச்சேன் இல்லையா? காமிச்சேன் காமிச்சோம் இல்லையா? கிலோமீட்டர் இதேதான் உங்க புக்ல இங்க கொடுத்திருக்காங்க பாருங்க. கிலோமீட்டர், ஹெக்டாமீட்டர், டெக்காமீட்டர், மீட்டர், டெசிமீட்டர், சென்டிமீட்டர், மீட்டர். ஓகேவா? சோ இதுதான் இது நான் சிமுலேஷன்ல உங்களுக்கு கான்செப்ட் இவ்வளவுதான். என்னென்ன கன்வர்ஷன்ஸ் இருக்கு. சோ இத வந்து அடிஷன்ல கொடுத்தா நார்மலா நீங்க வந்து இப்போ இந்த மாதிரி 2 நம்பர் 5.700 12.450னா எப்படி வந்து ஆட் பண்ணுவீங்க? இதுல வந்து சில குட்டி குட்டி சேஞ்சஸ் இருக்கும். அப்ப அந்த சேஞ்சஸ எப்படி ஹேண்டில் பண்றீங்க? அததான் இங்க நீங்க வந்து ப்ராப்ளம்ஸா சம்ஸா பார்க்க போறீங்க. சரியா? Find the sum of the following அப்படின்னு சொல்லிட்டு 3rd question, 4th question subtract the following, 5th question multiply the following, 6th question divide the following. இதுதான் கொடுத்திருக்காங்க. சோ அதனால அதுல நம்ம ஒரு ஒரு கணக்குகளா பார்ப்போம். ஒரு லாஸ்ட் ஒரு 5 to 10 மினிட்ஸ் உங்களுக்கு போன MCQ டெஸ்ட் இருக்கு. நான் அது லாஸ்ட் கிளாஸே உங்களுக்கு சொல்லியிருந்தேன். பேட்டர்ன்ஸ் லெசனுடைய MCQ டெஸ்ட் இருக்கு அப்படிங்கிறது. சரிங்களா? ஓகேவா? சரி. இப்ப நம்ம வந்து எக்ஸசைஸ் ஆமா 4.1ல find the sum of the following அப்படின்னு சொல்லிட்டு 3 சம் கொடுத்திருக்காங்க. So question number 3ல question number first subdivision என்ன கொடுத்திருக்காங்க? இந்த மெஷர்மென்ட் அலகுகள்லாம் விட்டுறக்கூடாது யூனிட்ஸ் எல்லாம். 17 மீட்டர் 450 சென்டிமீட்டர் கூட்டல் 52 மீட்டர் 300 சென்டிமீட்டர் இது given sum. So first மீட்டர் தனியா சென்டிமீட்டர் தனியா ஸ்ப்ளிட் அப் பண்ணும். மீட்டர் சென்டிமீட்டர் 17 450 52 300 ஓகேவா? சரி. இப்போ ஆட் பண்றீங்க 0 5 7 4 3 7 750 7 2 9 5 3 6. சோ இப்போ என்ன ஆன்சர் எழுதணும்? ஆன்சர் is equal to 69 மீட்டர் 750 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் எழுதணும். சோ மீட்டர் தனியா போடணும், சென்டிமீட்டர் தனியா போடணும். இங்க இந்த அலகுகள் மேல மென்ஷன் பண்ணல அப்படின்னா இங்க அட்லீஸ்ட் பக்கத்துல மீட்டர் சென்டிமீட்டர் மீட்டர் சென்டிமீட்டர் மீட்டர் சென்டிமீட்டர் இத மென்ஷன் பண்ணணும். இல்லனா இங்க காமனா மென்ஷன் பண்ணணும். இல்லனா 0 மார்க் போடுவாங்க இந்த கணக்கு. சரிங்களா? சோ வந்து இந்த அலகுகள் ஸ்கிப் பண்ணிடவே கூடாது, மிஸ் ஆகவே கூடாது. ஓகேவா? ஓகே. சோ கன்வர்ஷனுக்கு எல்லாத்துக்கும் அந்த சிமுலேஷன் நான் காமிச்ச அந்த ஒரு லிங்க் இருந்தாவே போதும். எல்லா கன்வர்ஷனும் உங்களுக்கு அதுல தெரிஞ்சிடும். 2வது கேள்வி 75 கிலோமீட்டர் 400 மீட்டர் 37 கிலோமீட்டர் 300 மீட்டர் 52 கிலோமீட்டர் 750 மீட்டர். கிலோமீட்டர் மீட்டர் இந்த ஸ்பிளிட் அப் போட்டுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். 75 400 37 300
52,750 0 5 7 3 10 10 4 14க்கு 4 பேலன்ஸ் 1 போட்டுருங்க. 5 1 6 8 8 7 15க்கு 5 மீதி 1 7 3 10 15 3 16 165 கிலோமீட்டர் 450 மீட்டர். ஸோ அடிஷன்னா எப்படி அப்படிங்கிறது இந்த 2 சப்டிவிஷன்ல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இல்லையா? அடுத்தது சப்ராக்ஷன்னா எப்படி அப்படிங்கிறது பார்க்கலாம். சப்ராக்ஷன் என்ன கொடுத்திருக்காங்க கொஸ்டின் அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ அடிஷன்ல கொடுத்தாங்கன்னா ஒண்ணுமே கிடையாது, ரொம்ப ஈஸி. என்ல கான்சென்ட்ரேட் பண்ணணும்னா அந்த அலகுகள்ல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணணும். ஓகேவா? சரி, சப்ராக்ஷன்ல வந்து 4வதுல ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் 15 கிலோமீட்டர் 450 மீட்டர் 13 கிலோமீட்டர் 200 மீட்டர். ஸோ கிலோமீட்டர் மீட்டர் 15 கிலோமீட்டர் 450 மீட்டர் 13 கிலோமீட்டர் 200 மீட்டர் 0 இது கழித்தல் 5ல 0 போனா 5ல 0 போனா 5ஆ 0வா 5 4ல 2 கழிச்சீங்கன்னா 2 5ல 3 போனா 2 1ல 1 போனா 0. அப்ப இதனுடைய ஆன்சர் என்ன? 2 கிலோமீட்டர் 250 மீட்டர். சரியா? இதை இன்னொரு விஷயம் பண்ணலாம். 0 0 plus 5 5 2 plus 2 4 13 plus 2 15. அதாவது இத ரெண்டையும் ஆட் பண்ணீங்கன்னா மேல ஃபர்ஸ்ட் லைன்ல இருக்கக்கூடிய நம்பர் வந்ததுனாலும் நம்ம பண்ண சப்ராக்ஷன் கரெக்ட். ஓகேவா? கழித்தலானது கழித்தல் செயலானது சரி. சோ இதுலயே இன்னொரு கணக்கு பார்க்கலாம். 750 மீட்டர் 840 மில்லிமீட்டர் கழித்தல் 370 மீட்டர் 480 மில்லிமீட்டர். மீட்டர் மில்லிமீட்டர் 750 840 370 480 0 14ல 8 போனா 6. அப்ப இங்க என்ன ஆகும்? 7 தான் இருக்கும். 7ல 4 போனா 3 0 15ல 8 போனா 7 போனா 8 6ல 3 கழிச்சா 3. சோ அப்போ 380 மீட்டர் 360 மில்லிமீட்டர். ஓகேவா? சரி, இதுல இன்னைக்கு நம்ம வந்து அடிஷன் அண்ட் சப்ராக்ஷன் மட்டும் பார்த்திருக்கோம் எக்ஸசைஸ்ல. அடுத்த கிளாஸ்ல வந்து மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷனும் பார்த்துட்டு இதனுடைய எம்சிக்யூவும் அடுத்த கிளாஸ்ல உங்களுக்கு கம்பல்சரி பார்த்துடலாம். சரிங்களா? இந்த மெஷர்மெண்ட்ஸ் அளவைகள் பாடத்தினுடைய எம்சிக்யூ பிளஸ் இதுல வந்து மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷன். ஸோ இந்த ஒரு லிங்க் வந்து நீங்க மறக்காம நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுல எல்லா கன்வர்ஷன்ஸும் நம்ம புக்ல கொடுத்துருக்கிறது அதே தான், அதையே சேம் கன்வர்ஷன்ஸ் உடைய எல்லா யூனிட்ஸுமே இங்க இருக்கு. ஸோ இதுல நீங்க எல்லாமே சேஞ்ச் பண்ணி பார்த்துக்கலாம். மீட்டரை வந்து ஹவர்ஸ்ல, பவுண்ட்ஸ்ல, ஃபீட்ல, கப்ஸ்ல, மீட்டர்ஸ், கிராம்ஸ், லிட்டர்ஸ் எல்லாமே மாத்தி பார்த்துக்கலாம். ஸோ நமக்கு புக்ல கொடுத்துருக்கக்கூடிய அந்த 7 விஷயங்களும் இங்க இருக்கு. சரியா? இந்த லிங்கை ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? சரி, இப்ப நம்ம வந்து எம்சிக்யூ கொஸ்டின் போயிடலாமா? ஓகே, 1 மினிட் இருங்க. பேட்டர்ன்ஸ் லெசனுடைய எம்சிக்யூ. சரிங்களா? அமைப்புகள் அப்படிங்கிற பாடத்தினுடைய எம்சிக்யூ. ஸோ இதுல வந்து ஃபில்லப்ஸ் அண்ட் சூஸ் ரெண்டும் மிக்ஸ்ல தான் இருக்கும். ஸோ அதனால ஆன்சர்ஸ் நீங்க சாட் செஷன்ல தெரிஞ்சாலும் சொல்லுங்க, நோ இஷ்யூஸ். ஓகே, சரி.
அடுத்த வகுப்புல இந்த பாடத்தினுடைய MCQ பிளஸ் அடிஷன் மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷன் ப்ராப்ளம்ஸ் இதுல நம்ம பார்ப்போம். சரிங்களா? சரி. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் MCQல ஸ்கொயர் ஆஃப் த நம்பர் 7 இஸ் டேஷ். 7இன் சதுர எண் எது? இங்க கீழே கொடுத்திருக்கிற 4 ஆப்ஷன்ல 7 ஓட ஸ்கொயர் நம்பர் என்ன? 7இனுடைய சதுர எண் என்ன? 4 ஆப்ஷன் கொடுத்திருக்கேன். சோ எந்த ஆப்ஷன் கரெக்ட் அப்படிங்கறத சொல்லுங்க. ஸ்கொயர் ஆஃப் த number 7 is dash. First question 14, 49, 21, 28 இதுல எந்த ஆப்ஷன் கரெக்ட்னு சொல்லுங்க. அடுத்தது question number 2. is the square number of dash. 64 என்பது dash இன் சதுர எண். இங்க கொடுத்திருக்கிற நம்பர்ல எதோட ஸ்கொயர் நம்பர்? 4, 16, 8, 32. இங்க கொடுத்திருக்கிற 4 ஆப்ஷன்ல 64 அப்படிங்கிறது எதோடைய ஸ்கொயர் நம்பர்? எதனுடைய சதுர எண்? அடுத்தது மூன்றாவது கேள்வி. Is 24 a square number? 24 என்பது ஒரு சதுர எண்ணா? ஆம் அல்லது இல்லை? சதுர எண்ணா இல்லையா? Question number 4. A number multiplied by dash is called its square number. ஒரு எண்ணை dash பெருக்கினால் கிடைப்பது சதுர எண். ஒரு எண்ணை எதனால் பெருக்கினால் கிடைப்பது? அந்த எதனால்க்கு என்ன ஆன்சர் வரும்? சொல்லுங்க. Question number 5. இந்த பேட்டர்ன்ல அடுத்தது என்ன நம்பர் வரும்? 5, 10, 15, 20. What comes next in the pattern? இந்த பேட்டர்ன்ல அடுத்து வரக்கூடிய எண் என்ன? இது என்ன பேட்டர்ன் அப்படின்னு யோசிங்க. நம்ம பாடமே பேட்டர்ன்ஸ் தான், அமைப்புகள் தான். இந்த அமைப்புல அடுத்தது வரக்கூடிய எண் எந்த எண்ணாக இருக்கும்? Question number 6. Identify the next number in the series. 8, 16, 24, 32. இந்த தொடர்ல அடுத்து வரக்கூடிய எண் எதுவாக இருக்கும்? அடுத்த எண்ணை அடையாளம் காணவும். ஏழாவது கேள்வி. What is the next number in the pattern? இந்த வடிவத்தில் அடுத்த எண் 1, 3, 7, 15. இது என்ன பேட்டர்ன்ல இருக்கு? இதுல என்ன நம்பர் அடுத்தது வரும்? அடுத்த கொஸ்டின், எட்டாவது கேள்வி. Complete the pattern. வடிவத்தை முடிக்கவும். A1, B2, C3, D4. அடுத்தது என்ன வரும்? E5, F5, G5, H2. என்ன பேட்டர்ன் வரும் அடுத்தது? இந்த பேட்டர்னை கம்ப்ளீட் பண்ணணும்னா அடுத்தது என்ன வரும்? ஒன்பதாவது கேள்வி. Which number comes next in the series? 16, 25, 36, 49. அடுத்து வரக்கூடிய எண் என்ன? 64, 100, 81, 24. அடுத்தது எந்த எண் வரும்? பத்தாவது கேள்வி. ஐடென்டிஃபை த பேட்டர்ன். 1, 4, 9, 16. 1, 4, 9, 16க்கு அப்புறம் என்ன நம்பர் வரும்? இந்த பேட்டர்ன் என்ன பேட்டர்ன் அப்படின்னு சொல்லிட்டு ஐடென்டிஃபை பண்ணுங்க. 25, 49, 36, 20. இதுல அடுத்தது என்ன பேட்டர்ன் வரும்? என்ன நம்பர் வரும் இதை கம்ப்ளீட் பண்றதுக்கு? ஸோ டோட்டல் 10 கொஸ்டின்ஸ். 10 கொஸ்டின்ஸ்க்குமே கரெக்டா ஆன்சர் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புறேன்.
ஸோ இன்னைக்கு பார்த்த கான்செப்ட் கன்வர்ஷன் தான், யூனிட்ஸ் கன்வர்ஷன், நீளம் தொடர்பான நம்ம எங்கெல்லாம் வந்து எந்தெந்த யூனிட்ஸ் யூஸ் பண்றோம், என்னென்ன அலகுகள் யூஸ் பண்றோம் அப்படிங்கிறது பார்த்தோம். ஸோ அதனுடைய கூட்டல் மற்றும் கழித்தல், அடிஷன் அண்ட் சப்ராக்ஷன் வந்து பார்த்தோம். ஸோ அடுத்த வகுப்புல multiplication and division பார்த்துட்டு இதனுடைய MCQ, இந்த பாடத்துல மெஷர்மெண்ட்ஸ் உடைய MCQவும் பார்க்க வேண்டும். ஓகேவா? சோ இன்னைக்கு பார்த்ததுல வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கா உங்களுக்கு? டவுட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா கேளுங்க. டவுட்ஸ் எதுவும் இல்லை அப்படின்னா இதோட இன்னைக்கு கிளாஸ் முடிச்சுக்கலாம். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல இதனுடைய கண்டினியூட்டி பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். வாழ்க பாரதம், வெல்க தமிழகம்.